தெலுங்குல வந்து அவளுடைய மனசாட்சிக்கு ஒரு உருவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2 இலியானா வந்து பாடுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மல்டி லேயர்டா பண்ணுங்கிறது ஆசை. அப்போ நீரோ கேமரா அப்படிங்கிறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வர வச்சு பண்ணும்போது ஷோபி மாஸ்டர் என்ன சொல்றாரு, சார் இது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட் பண்ண எப்படி அவர் கேட்குறாரு. நான் கேட்டேன் எப்படி மாஸ்டர் பண்ண முடியுமா ஒரு சாங் ஒரு ஷாட் நான் கேட்குறேன். நான் ட்ரை பண்ணுறேன் சார்னு சொன்னாங்க. உடனே நான் இஎஃப்எக்ஸ் அங்கே பிரசாத் இஎஃப்எக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அவங்க. நான் கூட முதல்ல வந்து ஒரு சாங்கை 2.5 minutes முடிச்சலாம பார்த்தோம். ஆனால் வந்து அதெல்லாம் தம்பி மாதிரி ஒருத்தன் கிடைக்கணும் ஹீரோவா, தமன்னா மாதிரி ஒரு அழகான ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஹீரோயின் கிடைக்கணும். 48 hours நான் ஸ்டாப் ரிஹர்சல். ஏன்னா அது வந்து கேமரா வந்து 4.5 minutes வந்து ப்ரோக்ராம்டு. கேமரா ஆன் பண்ணால் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஃபர்ஸ்ட் அப்போ நீங்கள் வந்து எம்டியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் மினிட் எண்டில் ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட்டை மட்டும் ஷூட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். மறுபடியும் நீங்கள் செகண்ட் மினிட்டோடைய ஷார்ட் ஷூட் பண்ணணும்னா 0 ஒரு மறுபடியும் வரும். நாங்களாம் அப்படி நின்றுட்டே இருப்போம். அந்த கேமரா வந்து போய் அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் போய் செகண்ட் மினிட்ல வரும். இந்த மாதிரி 4.5 minutes என்ன சொல்லுதுன்னா 48 hours ஏன் ரிஹர்சல் அப்படின்னா டான்சர்ஸ்க்காக மட்டும் கிடையாது, கேமராக்கு நீ ரிஹர்சல் எங்க நிற்ப, ஸோ இந்த மூமெண்ட்டாக இங்கே நிற்கிறியா மார்க் போடு, அதுக்கு ஃபோக்கஸ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 4.5 minutes ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 48 hours நான் ஸ்டாப் ஆச்சு. லிட்டரலாக சொல்லணும்னா 3 மணி நேரம் தூக்கிருப்பாங்க நடுவில். இந்த 48 hours நான் ஸ்டாப்பாக ரிஹர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீரோ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4.5 minutes ப்ரோக்ராம்டு. இப்போ நீங்கள் தட்டுன்னா அது என்ன பண்ணால் அதான் செய்யும், வேறு எதுவும் செய்யாது. ஸோ என்னன்னா கிரீன் மேட் அங்கங்கே ஷிஃப்ட் பண்ணுறது ஒவ்வொரு லேயராக எடுக்கிறது. அப்போது இந்த ஃபுல்லாக அது ஒவ்வொரு நம்ம என்னென்னா இன்னொரு கேமரா சும்மா போகும், இப்போ பாஸ் ஆகுது இல்லை, பாஸ் ஆகும்போது நாங்கள் மானிட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு கேப் இருக்கு. ரவி அந்த கடைக்குள்ள வைங்க உட்கார, ரவி அந்த விக மாட்டு வந்து கடைக்குள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார வைக்கிறது. அப்புறமா அந்த ஸ்டிக்கை வந்து கரெக்டாக ஹைட்டு மாதிரி பார்த்து இந்த பூ தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து பண்ணுறோம். ஹீரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பார்க்க வைக்கிறது. ஒன்ஸ் அது நாங்கள் எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து அப்புறமா இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கேட் ஷூ போட்டு இப்படி போ அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் விளாண்டா சிஜியில் இன்னும் சார் அந்த ஸ்கேட் ஷூ 2 ஷாட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, குறுக்க நாங்கள் 2 வாட்டி விட்டோம் சார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எவ்ரி ஒன் ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். அண்ட் அது வந்து இந்தியாவில் யாரும் பண்ணல இது வரைக்கும். இந்தியாவில் ஒன் அண்ட் ஒன்லி சாங். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஷாட் சம் கேசஸ் சாங் வாஸ் ரிமூவ் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து ஆப்ரேட்டர் பண்ண வேலை அது. ஸோ எது சொல்ல வரேன்னா ஜட்ஜ்மெண்ட் வேற, அது ஃபைனல் வேற. அது